உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன பாடுபடுது பாருங்க தமிழ்நாடு. என்னல இது? ஏன்னா உதயநிதி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அது அவங்க பாத்துக்குவாங்கல்ல. ஏன் இது வரைக்கும் டிஎம்கே பார்க்காதால பார்த்துருக்காங்க. காலகாலமா அரசியல்வாதிகள் அரெஸ்ட் பண்றதும், அது கைதாகி அதுக்கப்புறம் அன்னைக்கே வந்து ஜாமீன்ல வெளியே வர்றதும், இல்ல 2 நாளுக்கு அப்புறமா ஜாமீன்ல வெளியே வர்றதும் இதெல்லாமே வந்து நடக்கிறதா இல்ல. எதுக்குல ரோட்ல போற இழுத்து போட்டு அடிக்கிறிய? ஏ அவன் என்ன பாவம் பண்ண? அந்த கூட்டத்துக்குள்ள வந்தது ஒரு குத்தம் சொல்லிட்டு அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறீங்க. இந்த ரிலீஸ் ஆயிட்டாப்ல, இப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? அவங்கவுங்க வேலை வெட்டியில பாருங்களேன். இதுக்கு முன்னாடி இந்த விவசாயிகளுக்கெல்லாம் போராட யாருமே வரல. ஏன்னா எவ்வளவு பிரச்சனை நடக்குது தெரியுமா நாட்டுல, தமிழ்நாட்டுக்குள்ளேயே. ஏன்னா ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியிலையும், பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியிலையும், பாலத்துக்கு அடியிலையும் ஏகப்பட்ட பேர் ஒன்றும் இருக்கிறதுக்கு தங்கறதுக்கு இடமும் திங்கிறதுக்கு சோறு இல்லாம 50 பேர் பாதிக்கப்பட்டு கிடக்கிறாங்க. அதுக்காக ஒரு போராட்டம் பண்ணுவீங்கன்னு பார்த்தா கைது நடவடிக்கைக்கு போயால நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இப்படி போயிட்டு ஒரு மனித இறக்கம் இல்லாம, மனிதாபனம் இல்லாம நம்ம ஆளுகளே போட்டு வெளுத்துக்குவீங்க நீங்க. ஏன்னா நீங்க அந்த கட்சியில இருந்ததுன்னா அந்த கட்சி வேலையை போய் பாருங்களேன். கட்சி விஷயம் சம்பந்தமா நீங்க ஏதாவது நல்ல விஷயங்கள் செஞ்சு கொடுங்க. வர்றது எலெக்ஷன் வேற, அடுத்த எலெக்ஷன் வந்து நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு வச்சிட மாட்டாங்களா ஆப்பு? ஏற்கனவே செஞ்சதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அவர் வாட்டுக்கு நேற்று கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் வாட்டுக்கு பேசி போயிருப்பாப்ல. கீழே இருந்து 3 கிளை போடுறது எல்லாமே உங்களே தொண்டர்களால. நீங்க கிளை போடுறதா அந்த ஒரு போல் அடிச்சு விட்டு இன்னைக்கு போயிட்டு ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் மறந்துடாதீங்க. தொண்டர்களா பார்த்து நீங்க திருந்தாலேன்னு மக்கள் உங்களை பார்த்து இன்னும் திருத்த வேண்டியதா இருக்கும். பார்த்துக்க, ஏற்கனவே திருத்தி விட்டுருக்காங்க. மொத்தமா சோழியை முடிச்சு விடாம பாத்துக்கல. அவ்வளவுதான் நான் சொல்லிடுவேன். மக்களை நீங்க இதை பத்தி நீங்க கமெண்ட் சொல்லிட்டு போங்க.